என் உயர்வின் மேன்மையெல்லாம் என்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும்படி செய்கிற உலக இரட்சகரும் அருமை மீட்பருமாகிய கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. இயேசு ராஜாவுக்கே உரியது. யூத கோத்திரத்து சிங்கத்துக்கே உரியது. 4வது மீட்டிங்கில் நாங்கள் பேசின வார்த்தைகளும் வெளிப்பாடுகளும் அதை நான் இப்போ உங்களுக்கு வீடியோவாக போட்டு விட்றேன். அன்னைக்கு என்னென்னலாம் நம்ம பேசணும் அப்படின்றத இன்றைக்கி கொஞ்சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, இந்த உலகத்தில் நிறைய பேர் எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன நினப்பு, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் சாதிக்கணும், ஏதாவது கின்னஸ் ரெக்கார்டோ இல்லை ஒலிம்பிக்கில் போய் ஜெயிக்கிறதோ இல்லை ஒரு பெரிய போஸ்டிங்கில் நேஷ்னல் லீடர் ஆகிறதோ இல்லை ஒரு சின்ன சின்ன பதவியில் உட்கார்றதோ இல்லை பெரிய சினிமா ஸ்டார் ஆகிறதோ நிறைய பேருக்கு கனவாக இருக்கும். சில பேர் அந்த கனவுலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தந்த அச்சீவ்மெண்ட்டெல்லாம் அவங்க பண்ணி அந்தந்த இடத்துல போய் உட்காந்துருப்பாங்க. பதவிகளில், சின்ன சின்ன பதவியில் பெரிய பெரிய சினிமா ஆக்டராக உட்காந்துட்ருப்பாங்க. பெரிய பெரிய பதவிகளில் சிஎம் போஸ்ட்டு, பிஎம் போஸ்ட்டு உட்காந்துட்ருப்பாங்க. கின்னஸ் சாதனையை படைச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஒலிம்பிக் கேமில் ஜெயிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பெரிய வெற்றி தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இதுக்கு ஒன்று வச்சிருப்பியே அப்படின்காதீங்க, சொல்கிறேன் என்னென்னா. ஆனால் இதில் ஜெயித்தவனுங்க பேரெல்லாம் எத்தனை நாளைக்கு நிலச்சி நிற்கிது? எத்தனை தலைமுறைகள் சினிமா ஆக்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு? நேஷ்னல் பெரிய பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் லீடராக இருக்கிற சிஎம் சீட்லேயே உட்காந்துருக்கிற ஆட்களை எத்தனை தலைமுறைகள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கு? அவங்க செய்யாத நல்லது எத்தனை நல்லது செஞ்சாலும், எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எவ்வளோ பெரிய லீடராக இருந்தாலும், இல்லை எவ்வளோ பெரிய சினிமா ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாதனை, கின்னஸ் சாதனையோ ஒலிம்பிக்லேயோ சாதனை படைச்சி கோல்டே வாங்கியிருந்தாலும், எத்தனை தலைமுறைகள் அவன் பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்குது? எத்தனை தலைமுறைகள் தாண்டி அவன் பேர் நிலை நிற்கிது? இதெல்லாம் இம்மையிலே முடிஞ்சிடும். இங்கே சாதிக்கிற சாதனை இம்மையில் அவன் சந்ததிக்கும் அவன் குடும்பத்துக்கும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நேஷ்னல் லீடரு பதவியில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கவங்க நிறையா பேர் நிறையா உதவி பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு மட்டுமே சொத்து சேர்க்குறாங்கன்னு நான் சொல்லலை. நிறையா நல்லது இன்றைக்கி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாராட்டக்கூடிய விஷயந்தான். ஆனால் அவங்களுக்காக ஓடுறாங்க, அவங்க குடும்பத்துக்காக. ஏதோ மாம்சத்தில் 4 பேருக்கு ஒரு ப்ரெட்டோ ஒரு வேளை சாப்பாடோ கொடுக்கறதுக்காக ஓடுறாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. மோசேன்னு ஒருத்தன் ஓடினான் பாருங்க, ஒரு நாட்டையே உருவாக்கிருச்சு. அடிமைகளாக இருந்த அத்தனை பேரையும் ஒரு தனி நாடாக கொண்டு போய் உட்கார வச்சிட்டான். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் நம்ம பைபிள்லேருந்து சொல்ல முடியும். யாரோட பேர் நிலச்சி நிற்கிது, யாரோட பேர் தலைமுறைகள் தாண்டி நிலை நிற்கிது? இயேசு கிறிஸ்துவோட பேர், மோசேவோட பேர், தாவீதோட பேர். கோலியாத்து அடி வாங்கினவனாக இருந்தாலும் அவன் பேரை சொன்னால் கூட இன்றைக்கி தெரியுது. கோலியாத்தா தாவீதுக்கிட்ட தோத்தவன்ப்பா, வில்லனை கூட ஞாபகம் வச்சுருக்கிறானுங்க. பெரிய ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டு அது. சாதாரண ஆட்கள்லாம் பெரிய ஆட்களை ஜெயிக்கவே முடியாதுன்ற ஒரு இயற்கையோட நியதியவே உடைக்கிறான். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட பேசியிருப்பேன் இதை பற்றி. அப்போ தலைமுறைகள் தாண்டி நிலை நின்ன பேர் பேதுரு, பவுலு, ஜானு, நோவா, யோசேப்பு, ஈசாக்கு, ஆப்ரஹாமு, இவங்க எல்லாரோட பேருமே தலைமுறைகள் தாண்டி இவனுங்கெல்லாம் என்ன காலத்தில் பிறந்தானுங்கன்னே தெரியாது நமக்கு. ஆனால் நம்ம இன்றைக்கி இவனுங்க பேரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னா, அவனுங்கெல்லாம் என்ன பண்ணானுங்க? அப்படி ஆண்டவர் அழைச்ச அழைப்பில் நிலச்சி நின்னானுங்க மரண பரியந்தம். அதான் ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். நிறையா சொல்கிறாரு ஆண்டவர்.
ஜெயிக்கிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எது சம்மந்தப்பட்டது? மறுமை சம்மந்தப்பட்டது. ஆஃப்டர் லைஃபுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம். அங்கே என்னென்ன ரிவார்டெல்லாம் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு ஜெயிக்கிறவனுக்கு அவர் பேசுகிறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் பேசுகிறார். கடைசி வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறவனுக்கு என்னென்னலாம் கொடுப்பேன் அது எல்லாத்தையும் பற்றி அவர் பேசுகிறார். அப்போ உலகத்தில் ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். நல்ல விஷயந்தான், நல்ல எண்ணத்துக்காக ஓடலாம், நல்ல நோக்கத்துக்காக ஓடலாம். ஆனாலும் அது உலகத்தோட முடிஞ்சு போயிடும். அதுக்குண்டான பலன் நமக்கு மறுமையில் பின்தொடருமா? மறுமையில் அதுக்குண்டான பலன் கிடைக்குமா? கிடைக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இன்னும் ஸ்பெஷலாக யாருக்கு கிடைக்குதுன்னா, ஆண்டவர் அழைச்ச அழைப்பில் எவன் நிலச்சி நின்னானோ அவனுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போர்ஷன் கிடைக்குது. அங்கே நின்று எவன் கடைசி வரையும் அவரோட கிரியைகளை பற்றி கொண்டு அவர் சொன்னதை அதில் நடந்து அதை ஃபாலோ பண்ணுறானோ அவனுக்கு பெரிய ரிவார்டு மறுமையில் காத்துக்கிட்டு இருக்கு. விடிவெள்ளி நட்சத்திரம், நம்ம நட்சத்திரத்தை வாங்கிடலாமான்னு பேசினேன்ல, நானே கொடுத்துட்றேன்ப்பா, எதுக்கு நீங்கள் காசு போட்டெல்லாம் வாங்க வேண்டான்றாரு அவர். விடிவெள்ளி நட்சத்திரத்தையே கொடுப்பாராம். அப்போ ஆண்டவர் அழைச்ச அழைப்பில் நிலச்சி நிற்கிறவன் பேர் தலைமுறைகள் தாண்டி எதிரொலிக்கும், தலைமுறைகள் தாண்டி நிலை நிற்கும், தலைமுறைகள் தாண்டி பிரதிபலிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மறுமையிலையும் நிறையா ரிவார்டு உண்டு, அவார்டு உண்டு. அதெல்லாம் என்னென்னு நான் ஒரே ஒரு 0.01% தான் பேசியிருக்கேன். இன்னும் என்னென்னு வாங்கினவன், ரிவார்டு வாங்கினவனுக்கு, அவார்டு வாங்கினவனுக்கு தான் தெரியும். இல்லை நம்ம போய் ரிவார்டு அவார்டு வாங்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு தெரியாது. சரி, அடுத்த வெளிப்பாடை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். அடுத்து யோபுவோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு பேசியிருக்கிறேன். யோபுவை ஆண்டவரை கேட்காம அவனை பிசாசு தொட முடியல அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஏன்னா பெர்மிஷன் கேட்டுட்டு தான் போய் தொடுறான். இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதே மாதிரி யோபு 1:10 பிசாசு போய் கேட்குறான், ஆண்டவர் சமூகத்தில் போய் நின்று, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ அவனை சுற்றி மட்டும் இல்லை, அவனுக்கு உண்டான வீடு, அவனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாத்தையும் சுற்றி ஆண்டவர் ஒரு வேலியை போட்டு அவனை ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனுக்குள்ளே வச்சுருக்கிறாரு ஆண்டவர். இதை நீங்கள் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். யோபு 1:1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில். பைபிள் ஆப்பை கூட டவுன்லோட் பண்ணி பாருங்கள், மொபைல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். பைபிள் இல்லைன்னா யோபு 1:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனையும் அவனுக்கு உண்டான பொருட்கள் எல்லாவற்றையும் சுற்றி அவர் வேலையை அடைச்சி வச்சிருக்கிறார். முதல்ல என்ன பேசினேன்? அவனை அவரை கேட்காம தொட முடியல, அதை பேசினேன். இன்றைக்கி என்ன பேசுகிறேன்னா, அவனுக்கு உண்டான பொருட்களை கொண்டு, இப்போ ஒரு வாட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம், யோபுவோட வாட்ச்சு, யோபுவோட செயின்னு வச்சுக்கிருவோம். இதுக்கு கொண்டு அவர் ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுருக்கிறாராம். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், ஆமாம், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும்னா அவன் பொருள் எல்லாத்தையும் சுற்றி அவர் வேலி அடைச்சி வேலியை போட்டு பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் இவன் கேள்வி கேட்குற, சும்மாவா அவன் உங்களை தொழுது கொள்கிறான், சும்மாவா அவன் உங்களை கும்பிடுறான் அப்படின்னு கேட்டுட்டு, அப்புறம்தான் யோபு 1:12 அவர் அவன் பொருட்களை சேதப்படுத்துறதுக்கு அவனுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. நீ அவன் பொருளை சேதப்படுத்தி தான் பாரு, ஆனாலும் அவன் மறுதளிக்க மாட்டான், அதையும் பார்த்துருவோம் அப்படின்ற கான்வர்சேஷன் நடந்ததுக்கப்புறம்தான் அவனுக்கு உண்டான பொருள் சேதம் எத்தனையோ பெரிய ஒரே நாளில் அவன் ரோட்டுக்கு வந்துடுவாங்க. பெரிய ஜாம்பவான், எத்தனையோ ஆயிரக்கணக்கில் கால்நடைகளை வச்சுருப்பான், ஒட்டகம், மாடு, ஆடு, இதெல்லாம் வச்சு ஆட்கள் பயங்கரமாக போட்டு மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு வர்றான். அது எல்லாத்துக்கும் ஒரே நாளில் சேதம், மிகப்பெரிய சேதத்தை பிசாசு யோபுவோட வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஏற்படுத்துகிறான்.
ஆண்டவர் அழிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துக்கிறாரா அப்போ அப்படின்னு கேட்காதீங்க. அதெல்லாம் அழிச்சிட்டு 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க போகிறாரு. அது பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே ஆண்டவர் ஒன்று நல்லா வெளிப்படுத்தினார். யோபு 1:12 இதோ அவனுக்கு உண்டான எல்லாவற்றும் எல்லாம் உன் கரத்தில் இருக்கிறது, ஆனாலும் அவன் மேல் மாத்திரம் உன் கையை போடாத, அவனை மட்டும் எதுவும் பண்ணாத, அவனுக்கு உண்டான எல்லாமே உன் கையில் இருக்குது அப்படின்னு பொருட்களில் சேதப்படுத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் பொருள் சேதாரத்தை உண்டு பண்ண முடியுது. இங்கே நீங்கள் இன்னொன்று நல்லா பார்க்க என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இதில் ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு. ஒரு பொருளாதார சேதமோ, ஒரு இழப்பீடோ, ஒரு நஷ்டமோ, இல்லை உங்கள் பொருள் சேதம், ஏதோ ஒரு பொருள் சேதமாயிருச்சு, நான் ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில், இந்த பொருள் ஒரு நல்ல பொருள், அது விலை கூடின பொருள், அதை போய் இப்படி ஒரு 4 பேர் சேர்ந்து நைஸாக வீட்டுக்கு உடச்சி போட்டு போயிட்டானுங்க, வீடு விசிட்டிங் பண்ணுறோம் அப்படின்ற பேரில், இல்லை எங்களை பார்க்க வர்றோம் அப்படின்ற பேரில் ஒரு 4 பொருளை வம்புக்குனே தள்ளி விட்டு உடச்சிட்டானுங்க. அந்த பொருட்கள் மேலே முதற்கொண்டு ஆண்டவரோட பாதுகாப்பு இருக்குது. அதை அவரை கேட்காம உடைக்க முடியாது. அவரை கேட்காம உங்கள் வாழ்க்கையில் ஒரு நஷ்டம் நடக்க முடியாது. அவரை கேட்காம ஒரு இழப்பீடோ, ஒரு பொருளாதார வீழ்ச்சியவோ, ஒரு நஷ்டத்தையோ, இல்லை உங்களுக்கு எந்த விதமான பொருள் சேதத்தையோ உங்கள் வாழ்க்கையில் நடக்கவே முடியாது. அவர் அனுமதி கொடுக்காம உங்கள் வாழ்க்கையில், அவருக்கு தெரியாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குண்டூசியை கூட அவன் உடச்சி போட்டு போக முடியாது. ஒரு ஊக்க கூட அவன் டேமேஜ் பண்ண முடியாது. பொருட்களுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன், இதுதான் நம்ம பார்க்குற 2வது வெளிப்பாடு. 3வது வெளிப்பாடு நீங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் பவர்ஃபுல்லான ஆளா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், ஒரே பேரான தேவனுடைய குமாரனாக அவர் இருக்கிறாரு. அவர் பவர்ஃபுல்லான ஆளாக தான் கண்டிப்பாக இருப்பார், அப்படி தானே இல்லையா? அப்போ இங்கே ஒரு 10 வயலுக சேர்ந்துட்டு ஒரு 4 பேரை விரட்டுறது, இருக்கிறவன்ட்ட பூரா கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க பவர்ஃபுல்லா? இல்லை அவர் ஒரே ஒரு ஆள் எல்லாரையும் நேசிக்கிறாரு, அன்பு கூறுகிறாரு, எதிரியை மன்னிக்க சொல்கிறாரு, எதிரியை நேசிக்க சொல்கிறாரு, எல்லாரையும் நேசிக்க சொல்கிறாரு, நிறையா பேருக்கு உதவி செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு, அசுத்தாவியை துரத்துறாரு, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரு. இவர் பவர்ஃபுல்லான ஆளா? அவனுங்க பவர்ஃபுல்லான ஆளா? ஒருத்தன் கொலையே பண்ணிட்டான்னு வச்சுக்கிருவான் ஒரு பேச்சுக்கு. பக்கத்தில் இங்கே ஒருத்தன் நிற்கிறான், கொலையே பண்ணிட்டான் ஒருத்தனை, இவன் பவர்ஃபுல்லான ஆளா? இல்லை மொட்டு மற்ற உலகத்துக்காகவே சிலுவையில் மறிச்சாரே அவர் பவர்ஃபுல்லான ஆளா? எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன், அடுத்தவனை மிரட்டி ஏதாவது சிட்டையை போடுறேன், இவனைத்தான் பவர்ஃபுல்லான ஆள், இதுதான் பவரான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அவர் எத்தனை பேரை அடித்தார்? அவர் எத்தனை பேரை கொள்ளையடித்தார்? அவர் எத்தனை பேர் கெடுதல் செஞ்சார்? எத்தனை பேரை மிரட்டி பணம் பிடுங்கினார் அந்த ஆள்? அவர் எல்லாரையும் நேசிக்கிறாரு, அன்பு கூறுறாரு, மன்னிக்கிறாரு, எதிரியை கூட மன்னிக்க சொல்கிறாரு, எதிரியை நேசிக்கிற அன்பை பேசுகிறாரு. நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே மூஞ்சி கொடுத்து பேசுறதுக்கு நெஞ்சு வலி வந்துடுது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது, மோசமாக. நான் இல்லைன்னு சொல்லலை, இருக்கட்டும். இவன் பவர்ஃபுல்லான ஆளா? அவர் பவர்ஃபுல்லான ஆளா? அவர் தாங்க பவர்ஃபுல்லான ஆள். அப்போ அவர் பவர்ஃபுல்லான ஆள்னா அவரோட மூவும் பவர்ஃபுல்லான மூவாக தானே இருக்கணும். அப்போ அன்பு கூறுறது, நேசிக்கிறது எல்லாம் சாதாரண ஆள் பண்ணுறது வேலை கிடையவே கிடையாது. 10 பேருக்கு அசுத்தாவியை துரத்தி விடுறது, ஹெல்ப் பண்ணுறது. இன்றைக்கி தேதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ரொம்ப மோசமாக ஜனங்கள் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இதுதாங்க பவர்ஃபுல்லான மூவு. ஏன்னா அவர் பெரிய ஆள். அவர் ஒன்று பண்ணாருன்னா அது சாதாரணமான விஷயமா இருக்குமா?
அப்போ அது எப்படி வந்து சாதாரணமாக நம்ம இது இப்போ என்ன போர்ட்ரே பண்ணிருச்சுன்னா உலகம், இதெல்லாம் பண்ணுறவன்லாம் சாதாரணமான ஆள், 10 பேரை கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், ஏமாத்துறவன், இவன் தான் பவர்ஃபுல்லான ஆள், அவன் தான் சிக்மா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. ஆனால் ஆல்ஃபா அவர் தாங்க. ஆல்ஃபா ஆதியும் மந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறது அவர் தாங்க. அவரோட மூவ் தான் பவர்ஃபுல்லு. நேசிக்கிறது, மன்னிக்கிறது, எதிரியை மன்னிக்கிறது, எதிரியை நேசிக்கிறது, அசுத்தாவியை துரத்துறது, வியாதியஸ்தர்களை சுகமாக்குறது, இதுதான் பவர்ஃபுல்லான மூவே தவிர 10 பேரை கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது அது கிடையாது பவர்ஃபுல்லு. அதெல்லாம் காக்கா கோழி. இதுதான் ரியல் டிராகன். எது? தலைவர் இயேசு கிறிஸ்து. அவர் தாங்க ரியல் லயனு, ரியல் டிராகனு, ரியல் ஈகிள் அவர் தாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக காக்கா கோழி, இதெல்லாம் கோழி குஞ்சு. அடுத்து சரி, இது அப்போ அவர் பவர்ஃபுல்லான ஆள்னா அவர் பண்ண இந்த எல்லா மூவுமே பவர்ஃபுல்லான மூவ் தான். அதை நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யலாம், தைரியமாக செய்யலாம். அதை பண்ணுறதுனால நம்ம சாதாரண ஆள், நம்ம மொக்கையான ஆள் அப்படி கிடையாது. அதுதான் கடவுளே செஞ்ச வேலை, கடவுளோட அசைவுகளே அதுதான். சில ஆகாத ஆட்களை அவர் அவாய்ட் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஆட்களை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம பேசாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான் வாழ்க்கையில். விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? சந்தேகப்படுறவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா? அவரை விசுவாசிக்கிறவங்க, அவரை நம்புகிறவங்க, அவர் வார்த்தையை நம்புகிறவங்க, இவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு. ஓகே, அவங்களுக்கு தான் செய்வார் அப்படின்னு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமும் சொல்லுது. விசுவாசிகளுக்கு அவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா? அவரை நம்பாதவனுக்கும் அவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையா? செய்கிறாரு, கண்டிப்பாக செய்கிறாரு. யாருக்கு செஞ்சிருக்கிறாருன்னா ஆபிரகாமுக்கே செஞ்சிருக்கிறார். ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை நம்பாம இல்லை, அவன் நம்பினா அவனோட விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் நம்புகிறதுக்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பினா. அவன் தான் சரீரம் செத்து போனதை அவன் அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கல, அதெல்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. அதையும் தாண்டி ஆண்டவரோட வார்த்தையை நம்பினான், இல்லைன்னு சொல்லலை. 100 வருஷம் உட்கார்ந்துருக்கிறது சும்மா கிடையாது. அப்ப ஒரு 4-5 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறதே நமக்கு கஷ்டமா இருக்கு. அவன் பல வருஷம் உட்கார்ந்து இருக்கிறான், வெயிட் பண்றான். அவன் சந்தேகப்படுறான், ஊடால சந்தேகப்பட்டு அப்புறம்தான் போய் ஆகார்கிட்ட சேர்ந்து அப்புறம்தான் நம்ம அண்ணன் இஸ்மவேலு பிறக்கிறான். இவன் சந்தேகப்பட்டதோட அடையாளம் தான் இஸ்மவேலு. இவன் சந்தேகப்படாம இருந்திருந்தான்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்ம அண்ணனே இன்னைக்கு பூமியிலே இல்லாம போயிருந்திருப்பான். இஸ்மவேல்ன்ற ஒருத்தன் இருந்திருக்கவே மாட்டான், பிறந்திருக்கவே மாட்டான். அப்ப அவன் சந்தேகத்தோட அடையாளம் தான் இஸ்மவேல். அப்ப ஆபிரகாம் சந்தேகப்பட்டிருக்கிறான். அவன் விசுவாசத்தின் தந்தை இன்னும் பைபிள் சொல்லுது, இல்லைன்னு சொல்லலை. அவனும் சந்தேகப்பட்டிருக்கிறான். சந்தேகப்பட்ட அவனுக்கும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவனுக்கும் ஆண்டவர் இஸ்ரவேலை கொடுத்துருக்கிறாரு, பிள்ளைய அடுத்து கொடுக்குறாரு, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுறாரு. அதுதான் ஏசாயா 10:55-10 என்ன சொல்லுதுன்னா, 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது பூமியை நினைத்து முளை கிளம்பி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது ஆண்டவர், அவரோட வசனம் எப்படி இருக்கான்? ஒரு மழை எப்படி விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்க வைக்குதோ, ஒவ்வொரு செடியையும் மரத்தையும் கொடியையும், அதே மாதிரி அவரோட வார்த்தை அது வெறுமையா அவரிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல், நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அது வெறுமையா என்கிட்ட ரிட்டர்ன் வராது.
நான் என்ன நினைச்சேனோ, நான் எதை விரும்பினேனோ அதை அது செஞ்சு முடிக்கும். நான் என்ன நோக்கத்துக்கு அனுப்புனேனோ அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அது செஞ்சு முடிக்கும். அந்த வார்த்தை போய் நிறைவேற்றும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 55:10-11 நீங்க பார்க்க முடியும் அந்த வசனங்களை. உங்க அவிசுவாசமோ, உங்க சந்தேகமோ, உங்க சூழ்நிலைகளோ, உங்க பிரச்சனைகளோ, உங்க போராட்டங்களோ, உங்க சந்தேகமோ, இல்ல எதிர்மறையான எண்ணங்களோ, ஆண்டவரோட வார்த்தையை அதமாக்க முடியவே முடியவே முடியாது. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி அந்த மலை துளிக்கு இவ்வளவு பவர் இருந்துச்சுன்னா அது இவ்வளவு பெரிய செடிகளையும் கொடிகளையும் மரங்களையும் ஆமா கனி தரும்படிக்கு விதை தரும்படிக்கு உருவாக்கி நிப்பாட்ட முடியும்னா அவரோட வார்த்தை 1000 மடங்கு, கோடி மடங்கு, மில்லியன் மடங்கு, ட்ரில்லியன் மடங்கு, பில்லியன் மடங்கு வல்லமை உள்ளது. அதால என்ன வேணா, எவனை வேணா, எப்படி வேணா கொண்டு போய் நிப்பாட்ட முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையை வேணாலும் மாற்ற முடியும். என்ன வேணா செய்ய முடியும் உங்க வாழ்க்கையில. சரி, நம்ம இப்போ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். நிறைய பிரச்சனைகள் இந்த பூமியில போயிட்டு இருக்குங்க. வேநாடு நிலச்சரிவு, அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த இஸ்மவேலு சண்டை போயிட்டு இருக்கு. அண்ணன் தம்பி அடிச்சிட்டு குண்டு போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். எத்தனை உயிர் செத்துருக்கு. இன்னும் இவங்க இதை நிப்பாட்டாம சண்டை போட்டுட்டு செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பூமியில பிறந்ததே ஒரு பிரச்சனைடா. அதை நீங்க மனிதர்களால் மனிதர்களுக்கு வரும் பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யறதை விட்டுவிட்டு இன்னும் இவன் பிரச்சனையை கூட்டிகிட்டே தான் இருக்கிறான். இது மட்டும் இல்லாம நானுமே நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் நின்று இந்த வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு டாக்டர் பொண்ணை வேற ரேப் பண்ணிட்டாங்க. உலக நாடுகள் சமாதானத்துக்காகவும், பெண்களோட பாதுகாப்புக்காகவும், நம்ம ஊழியத்துக்காகவும், இது எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க உங்களால முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டை கொடுங்க. தயவு செஞ்சு நான் அதைத்தான் கேட்குறேன். நீங்க இன்னும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இன்னும் எவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுப்பேன் உங்களுக்கு. நீங்க சப்போர்ட் கொடுக்காத போதே நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானே பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு நடுவில் நின்று தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் ஊழியத்துக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த வாரெல்லாம் நிப்பாட்டணும். வேநாடுல பாதிக்கப்பட்டவங்க அவங்க இதுல இருந்து வெளியே வரணும். இன்னும் சமாதானம், நிம்மதியை அடையணும். பெண்கள், எல்லா பொண்ணுங்களும் பாதுகாக்கப்படணும். தைரியமா நடமாடணும் பொண்ணுங்க எல்லாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணிக்கோங்க. முக்கியமா என் ஊழியத்துக்கு தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச சின்ன சப்போர்ட்டு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தூக்கி ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு போயிருங்க. பிடிக்கலையா விட்டுருங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தொட்டிருக்கும். ஏதாவது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு. எதுவுமே பேசலையா, ஏதாவது பேசியிருப்பாருல. உங்களுக்கு பிடிச்ச வீடியோ தூக்கி ஸ்டேட்டஸ்ல வச்சு விட்டு போயிருங்க. சின்ன சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நான் அதுதான் கேட்குறேன். கண்டிப்பா என் ஊழியத்துக்கு ப்ரே பண்ணிக்கிறேன், மறந்துடாதீங்க. இப்ப நம்ம ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானங்களையும் பூமியை உண்டாக்கின ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரே, சாவை வென்றவரே, யூதராஜ சிங்கமே, இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாவையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம். அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துங்க. உன் வலது புறத்தில் 1000 பேரும் உன் இடது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்ടെ இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நித்தம் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்கள் ஆத்துமாக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இவர்கள் கண்களை கண்ணீருக்கும், இவர்கள் கால்களை இடறுதலுக்கும், இவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிற ஜீவனுள்ள ராஜாதி ராஜா நீர் இருக்கிறீர் என்பதை விளங்க பண்ணுங்க. இவங்க வாழ்க்கையில தேவனுடைய கிருபை வெளிப்படட்டும். தேவ தயவு மகா பயங்கரமாய் உண்டாகட்டும். தேவனுடைய இரக்கங்கள் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய நன்மைகள் ஆயிரமா இவர்களை சூழப்பாளையம் இறங்கட்டும். தேவனுடைய தைரியம் இவர்களை நிரப்பட்டும். தேவ சமாதானம் இவர்கள் இல்லங்களில் உள்ளங்களில் ஆளுகை செய்யட்டும். வியாதி இவர்களிடத்திலிருந்து விளக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க.
வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் போகும்படி செய்து, நீ போகும் இடமெல்லாம் இருக்கிற ஜனங்களை கலங்கடித்து உன் சத்துருக்களை முதுகு காட்ட பண்ணுவேன் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும். உன் சத்துருக்களுக்கு நேரிடுவதை உன் கண் காணும் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும். அத்தனை பேரை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடுங்க. சமாதானம் உண்டாகட்டும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் தங்கி இருக்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவீராக. இவங்க வாழ்க்கையில வானத்து சகல சர்வ சேனைகள் இறங்கி இவர்களை துரத்தி விரட்டி பாதுகாக்கட்டும். இவர்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் தேவ பலன் நிரப்பட்டும். உற்சாகத்தின் ஆவி இவர்களுக்கு மகா பயங்கரமாய் உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பலப்படுத்துங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடுங்க. சுகத்தை, பரிபூர்ண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் ராஜாதி ராஜா நீங்க கட்டளையிடுங்க. துணை நில்லுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீ காண்பா என்ற வார்த்தைகளின்படி உண்டாகட்டும். அத்தனை ஆத்துமாக்களை தேவன் தயவாய் நினைத்தருளுங்க. கர்த்தர் நித்தமும் கரம் பற்றி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, துணை நில்லுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னாலும் எங்கள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல 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 பிதாவே, ஆமேன். தேங்க்யூ ஃபார்